பண்றேன். பார்லர் போணும். சந்தியா, என்ன இன்னுமா காஃபி வரல? காஃபி பாயில் பண்ற ஸ்மெல் கூட வரலையே. அட ஒன்றும் இல்லை அத்தை, கொஞ்சம் காஃபி மிஷின் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது. நான் என்ன பண்ணுறது? அந்த காலத்துல என் மாமியாரே டிகாஷன் வச்சு காஃபி போட்டு தருவாங்க. அதுக்கு கூட இவ்வளவு நேரம் ஆகாதுமா. காஃபி மிஷின் ஒரு பட்டன் தட்டினா காஃபி வந்துடுது. அதுக்கு இவ்வளவு நேரமா? ஆரம்பிச்சியா மாமியார் புராணத்தை? சரி சரி, இப்ப என்ன காஃபி வருமா வராதா? எனக்கு வேற ரீல்ஸ் பண்ண டைம் ஆகுது. இதோ எடுத்துட்டு வரேன் அத்தை. இந்த வயசுல போய் இன்ஃப்ளூயன்சர் ஆகி இது படுத்துற பாடு இருக்கே, எப்பா எப்பா எப்பா. இந்தாங்க அத்தை. சிவானி, என்னமோ ஸ்கின்னை ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்க? அண்ணி, என் ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ சிம்பிள், நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு? அதான் நானும் பண்றேன். இருந்தாலும் என் ட்ரைனஸ் போக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆயிரு, சரியா போய் விடு. அத்தை, மாமா எத்தனை மணிக்கு ஊர்லேருந்து வராரு? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாருமா. என்னம்மா சொல்ற? அரை மணி நேரத்துல அப்பா வந்துருவாரா? ஆமாண்டா, 10 நாளைக்கு ஊருக்கு போனாரு. வேலை முடிஞ்சிச்சு, திரும்பி வராரு. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்னம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுட்டே பேசுற? நீங்க யாரும் சீரியஸா இல்லாம ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேல அவர் ஜோக் அடிப்பாரு. எனக்கு வேற இன்னைக்கு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கே. அட போங்கண்ணா, அப்பா இருந்தா வீடே ஜாலியா இருக்கும். இவ்வளவு நாள் அப்பா இல்லாம கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கு. அவர் வந்து இன்னும் என்ன கூத்து பண்ண போறாரோ? அத்தை, டிஃபன் ரெடியாக இருக்கு, எல்லாரும் வந்து சாப்பிட்டுறீங்களா? உங்க மாமா வந்துட்டுமா? நாங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டு ரீல்ஸ் பண்ண போறோம். கால கொடுமைடா, இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு எனக்கு. Hello my dear family members, I am back. அப்பா, வாங்க வாங்க. என்ன இவ்ளோ லேட்? Sorry ma, just a flight delay. அப்பா நீங்க கோயம்புத்தூர்ல நல்லா சுத்தி பாத்தீங்களா? Yeah, it was extraordinary. எங்க நம்ம மருமகளை காணோம்? மாமா, நான் இங்கே இருக்கேன். நல்லா இருக்கியாமா? எங்க என் பேத்தியை காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்கா மாமா. உட்காருங்க, சாப்பிடலாம். வள்ளி, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளான் பண்ண ரீல்ஸ போட்டு விட்டுருவோம். இந்த வீட்ல ஒருத்தருமே சீரியஸா இருக்க மாட்டாங்களா? அப்புறம் என்னாச்சுப்பா? அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் விடிய விடிய உட்காந்து ஜாலியா அரட்டை அடிச்சோம் தெரியுமா? நாங்க நைட்டு படுக்கிறதுக்குள்ள 2 மணி ஆயிடுச்சு. ஏன்பா 2 மணிக்கு மேல தூங்கினா எப்படிப்பா காலையில இவ்வளவு சீக்கிரமா சுறுசுறுப்பா வந்தீங்க? மகனே, இதுதான் ஆரோக்கியமான உடலுக்கான ஒரு அறிகுறி. நீ எப்ப தூங்கினாலும் சரி, எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, காலையில டான்னு 6 o'clock எந்திரிச்சிடணும். அப்பா மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். ஜாலியா ஃபன்னா இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். சரியா சொன்னீங்க. எங்க அவன் கேக்குறான்? ஆபீஸ் டென்ஷன் சொல்லிட்டு உடம்பு கெடுத்துக்கறான். மாமா, நீங்க இந்த வீட்டில் இருந்தால் தான் வீடே கலகலன்னு இருக்கு. That's ராமசாமி. சரி வாங்க ரீல்ஸ் பண்ணலாம். பண்ணலாமா? என்ன சாங் யோசிச்சு வச்சிருக்க? அந்த ரேண்டமா 4 சாங் யோசிச்சு வச்சிருக்கேன். எது செட் ஆகுதோ அதை நம்ம ஆடிக்கலாம். சரி, என்ன சாங்கா இருந்தா என்ன? நீ ஆசைப்பட்டதே பண்ணிக்கலாம் வா. சந்தியா, தயவு செஞ்சு என் ரூமுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம நீ தான் பார்த்து ஆகணும். எனக்கு உண்மையிலேயே கிளைண்ட் மீட்டிங் இருக்குமா? சரிங்க, டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த பொசிஷன் வேணாமா, நம்ம ஃப்ரண்ட்ல வைப்போம். கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பொசிஷன் கரெக்ட்டா இருக்கும்லங்க? இது ஓகே. என்ன மாதிரின்னு வளர்ந்த மாதிரி இருக்க? உங்க ஹைட்டுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும்லங்க. அப்பதான் ரீல்ஸ் பார்க்க நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். சிவானி, சாங்க போடு. என்னமா என்ஜாய் பண்ணுதுங்க. என்னங்க, நம்மளும் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணலாமா? பார்க்கவே செம்மையா இருக்கு. ஐயோ சந்தியா, எனக்கு இந்த கிளைண்ட் மீட்டிங் புட்டுக்குச்சு. நான் இங்க வரேன், இதுங்க குதிரை புட்டுக்குச்சுன்னு பாடிட்டு இருக்குதுங்க. எனக்கு அதுவே ரொம்ப டென்ஷனா இருக்கு. மாமா சொன்னார்ல, எப்பவுமே கலகலப்பா இருந்தாலே இந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளும் ஒரு டான்ஸை போடுவோம் வாங்க. சந்தியா, பிரகாஷ், சிவானி எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட டான்ஸ போடுவோம். கடைசியில என்ன